நம்மள பல பேர் டாக்டர் நான் உட்காந்துக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் ஏதாவது எக்ஸசைஸ் செய்ய முடியுமா, என் உடம்புக்கு ஏதாவது பலன்கள் இருக்கா அப்படின்னு ரொம்ப சோர்வாக உட்காந்துருப்பீங்க. கமான், அப்படி சோர்வாக உட்காரக்கூடாதுங்க. நீங்கள் பிரிஸ்காக உட்காரணும். இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய எக்ஸசைஸை என் கூடவே சேர்ந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னைக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே வந்து உட்காந்துக்கிட்டே செய்யக்கூடிய எக்ஸசைஸ். இப்போதான் முதல்ல எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உட்காந்துக்கிட்டே என் கூடவே சேர்ந்து செய்யலாமே. இது வெர்டிகல் ஃபார்மேட்டில் இருக்குது. கொஞ்சம் உங்கள் வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பார்க்குற மாதிரி பாருங்கள். அந்த பட்டன் ரைட் சைட் கார்னரில் இருக்கும், அதை லைட்டாக டச் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். அப்படியே என்னோட சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சேர் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான 4 பக்கமும் நல்ல சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குட்டி சேராக இருந்தால் இந்த பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேரில் வந்து பேக் சப்போர்ட் கிடையாது. இந்த பேக் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எக்ஸசைஸ். அதனால் இந்த மாதிரி சேரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். முதல் விஷயம், வார்ம் அப் கொடுக்க போகிறோம். இதை வந்து 10 டைம்ஸ் பண்ண போகிறோம். இந்த வார்ம் அப் கொடுக்கும்போது நேராக உட்காருங்க. நீங்கள் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களோட தொப்புள் பகுதியை உள்ளடங்கி இருக்கிற மாதிரி அதை டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிக்கிட்டு அதான் அந்த உள்ளடங்க நீங்கள் பண்ணும்போது கோர் பகுதி தசைகள் டைட் ஆகும். அப்படி லைட்டாக டைட் ஆகும்போது நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் டைட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வார்ம் அப் தாங்க. 1 2 ஃப்ரீ ஃப்ளோவாக பண்ணுங்க. 2, இது ஒரு ரவுண்டு. 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் நம்மளோட ஷோல்டர்ஸ் 1 2 3 ஷோல்டர்ஸை முன்னாடி தள்ளிடுறேன். 5 6 7 8 9 10. இப்போ பின்னாடி 1 2 3 4 5. ஷோல்டர்ஸ்லாம் பின்னாடி தள்ளும்போது கைகள் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கணும். 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து கைகளை விரிச்சு வச்சுக்கோங்க. கைகளை மேலே கொண்டு போறீங்க. கைகளை பின்னாடி கொண்டு வரும்போது உங்கள் தோள் பட்டைகளை பின்பக்கமாக தள்ளுங்க. அப்படி பின்பக்கமாக தள்ளி பின்பக்க தசைகளை ஸ்குவீஸ் பண்ணுறோம் பாருங்க. 1, இதில் தோள்கள் ஃபுல்லாக விரிவடையுது. பின்னாடி அந்த 2 ஸ்கேப்புலான்னு சொல்லக்கூடிய அந்த எலும்புகள் இப்படி மூவ் ஆகும். பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் விரிவடையும். இதான் 1 கவுண்ட். 1 2 3 4 5 6. ஷோல்டரை விரிவடைய வைக்கிறது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். 7 8 9 10. ஈஸியா இருந்துச்சுங்களா? இப்ப அடுத்த எக்ஸசைஸ், நம்ம கைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கைகளை இந்த மாதிரி மேல ரூஃப் டாப் நோக்கி இப்படி நம்ம உள்ளங்கை பார்க்குது. இப்ப அடுத்து 2 உள்ளங்கைகளையும் திருப்பி அப்படியே பின்னாடி பின்பக்கம் இருக்கக்கூடிய சுவரை நோக்கி தள்ளுறோம் உள்ளங்கைய. அப்போ தோள்கள் இழுக்கப்படுவது நல்லாவே தெரியும். இது ஒரு ரவுண்டு. அடுத்து 2வது ரவுண்டு, திருப்பி உள்ளங்கை மேலே பார்க்குது, ரொட்டேட் பண்ணி. இதெல்லாம் நடக்கிறது ஷோல்டரில் தான் மெயின் மூமெண்ட் நடக்கணும். தோள்பட்டையில் 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5. ஸோ இந்த 5 எக்ஸசைஸ் உங்களோட தோள்பட்டைகளுக்கு இன்னமும் எக்ஸசைஸ் ரிலாக்ஸேஷன் தரக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தான். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதே மூமெண்ட்டு கால்களை கீழே எப்பவுமே வச்சுக்கோங்க. பின்னாடி 1 2 3 நல்லா வந்து கைகளை சுவற்றை நோக்கி நல்லா அழுத்துறோம். அப்போ நல்லா வந்து நம்ம ஷோல்டர் பிளேடை ஸ்குவீஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சு. இப்போவே வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயினாகவும் ஸ்ட்ரெச்சாகவும் உணரலாம் நீங்கள். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்ததும் இதே மாதிரி ஒரு பயிற்சி தான். கைகள் 2 நீட்டிக்கிட்டு இப்போ முன்னாடி 3 4 5 6 7 8 9 10. ஃப்ரண்ட் போனீங்களா? இப்போ அதே மாதிரி பேக் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? ஸோ நம்ம தோள்பட்டைக்கு யாரோ டவுட்டு கேட்டிருந்தீங்க.
அவங்களுக்குலாம் வந்து இது அருமையான பயிற்சிங்க. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் இதெல்லாம் வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பயிற்சி கிடையாது. அதான் இப்போ இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லாமே வந்து தோள்பட்டை மொபிலிட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான், வளைந்து கொடுக்கும் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ தோள்பட்டை மொபிலிட்டி அதிகமாகுது. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் அருமையான ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு சொல்லலாம். உட்கார்ந்து கொண்டே பண்ணுறதுக்கு எளிமையான ஒர்க் அவுட்டு. ஸோ கைகளை மேலே தூக்கிக்கிட்டேன். அடுத்து கால்களை ஒன்று மாற்றி ஒன்று மேலே தூக்குறது தாங்க. 1 2 3. ஒரு கால் மேலே தூக்கும்போது இன்னொரு கால் ஃபோமாக கீழே வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்குங்க. 4 5 6 7 8 9 10. இது ஒரு பயங்கர சிம்பிளான பயிற்சிங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்க. இது வந்து நம்ம இடுப்பு பகுதி தசைகள், ஃப்ளெக்ஸார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய தசைகள், பல தசைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு வேர்க்கிறது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குங்க. ஆக்சுவலாக ஏசி ரூமில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கே வேர்க்குது அப்படின்னா கண்டிப்பாக உட்கார்ந்து கொண்டு செய்கிறதுல கூட வேர்க்க வைக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கால்களை இப்போ மாற்றி மாற்றி தூக்கணும். பட் ஒரு காலை மட்டும் தூக்கி உங்கள் வயிற்றை நோக்கி அழுத்தி போடுங்க. ஒரு 10 கவுண்ட்டுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இந்த காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதை பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கடைசி எக்ஸசைஸ்க்கு வருவோங்க. இந்த கடைசி எக்ஸசைஸில் நம்ம கால்களை நல்லா விரிச்சுக்குவோம். இப்படி வச்சுக்கலாம். ஸோ நல்லா கால்களை விரித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விரித்து வச்சுட்டு கைகளை பெஞ்ச் பின்னாடி இருக்கு இல்லையா, அதனால் பெஞ்சை அதனால தான் ஸ்ட்ரைட் பண்ணேன். பெஞ்ச் பின்னாடி பிடிச்சிக்கோங்க. கைகளை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் இடுப்பு பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி, அந்த தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இப்படி கால்களை ஆட்டுறீங்க. ஆக்சுவலாக எங்கேருந்து இந்த மூமெண்ட் வருது அப்படின்னா, பின்னாடி நம்ம க்ளூட்ஸ், நம்ம பெட்டக்ஸ் பகுதியிலேருந்து மூமெண்ட் வருது. அந்த மசில்ஸ் வந்து டைட் ஆகிறது, லூஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் இது பார்க்க லைட் மூமெண்ட்டாக இருந்தாலும் பின்னாடியிருந்து ஒரு மூமெண்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே நல்ல ஒரு சப்போர்ட்டோட பாருங்க எப்படி பிடிச்சிருக்கேன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10. தெரியுதா உங்களுக்கு? சரி, எதுக்காக அப்படின்னா இடுப்பு பகுதிக்கு இது ஒரு வார்ம் அப். ஓகே, நீங்கள் தொட்டு பாருங்களேன். தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கால்கள் இப்படி பின்னாடி கொண்டு போகும்போது எப்படி உங்கள் பட்டக்ஸ் பகுதியில் மூவ்மெண்ட் தெரியுதுன்னு. பட்டக்ஸ் பகுதினா நான் சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தசை க்ளூட்ஸ். இந்த க்ளூட்ஸ் அப்படிங்கிறது 3 பெரிய தசைகளோட தொகுப்பு. க்ளூட்டியஸ் மேக்சிமஸ், க்ளூட்டியஸ் மீடியஸ், க்ளூட்டியஸ் மினிமஸ் அப்படின்னு க்ளூட்டியஸ் தசைகளோட ஒரு தொகுப்பு. ஒரு மிகப்பெரிய தசை க்ளூட்டியஸ், அதோட 3 பகுதிகள். இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகணுங்க. இது ஆக்டிவேட் ஆனாதான் நம்மளுக்கு கோர் பகுதி தசைகளோட ஒரு முக்கியமான பகுதிக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். க்ளூட்டியஸும் ஆக்டிவாக இருக்கணும், இங்கே அப்டாமன்ஸும் ஆக்டிவாக இருக்கணும் எப்பவுமே. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. சரிங்க, இந்த வார்ம் அப்லாம் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். இது ஒரு வார்ம் அப் தான். ரியல் எக்ஸசைஸ் இப்போ தான் ஆரம்பிக்குது. நம்ம கைகளை விரிச்சுக்கிட்டோம். கைகளை விரிச்சுக்கிட்டு இப்போது அப்படியே கைகளை வலது பக்கம் வலது காலை தொடுற அளவுக்கு கொண்டு போகணும்.
கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அப்படியே வலது பக்கம் திரும்புகிறோம். மறுபடியும் செகண்ட் டைம் வலது காலை தொட்டுட்டு ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு வலது பக்கம் திரும்புகிறோம். 2. ஸோ இதெல்லாம் பாருங்க, உட்கார்ந்துக்கிட்டே நம்ம பண்றோம். இதான் இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய பியூட்டி. எல்லாருமே ஈஸியா பண்ணக்கூடியது. முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லாத பயிற்சிகள். 5 வாட்டி இப்படி பண்ணிட்டேன். இப்போ நான் இதே விஷயத்த இடது பக்கம் பண்றேன். Two, 3, 4, 5. ஸோ உட்கார்ந்து கொண்டே உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபுல் பாடி பயிற்சிகள் இதெல்லாமே இடுப்பு பகுதி, கோர் பகுதி, கால் பகுதி, கைப்பகுதி, எல்லாத்துக்கும் கழுத்து பகுதிக்கும் பயிற்சிகள் கொடுத்தோம் உட்கார்ந்து கொண்டே. இந்த மாதிரி பயிற்சிகள் தொடர்ந்து நான் செஞ்சு காமிச்சிட்டு தான் வரேன். லைவாகவும் போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வீடியோவாகவும் போட்டுட்டு இருக்கேன். என் கூடவே சேர்ந்து பயிற்சிகளை நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம். கட்டாயம் செய்யுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து நீங்க டெய்லியுமே செய்யலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். பார்க்காமயே செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இந்த மாதிரி பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், உணவு முறைகள், மூலிகை மருத்துவம், கூடவே கொஞ்சம் அலோபதி மருத்துவம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.